ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பரான அருமையான ஒரு ஊறுகாய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வெறும் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் ஒரு 4 ஸ்பூனு கடுகு, 1.5 ஸ்பூனு வெந்தயம் இதை போட்டுட்டு அந்த கடுகெல்லாம் பொரிஞ்சு வரும். சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெந்தயமும் செவந்துடும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் மிளகாய், அதையும் நல்லா வெறும் சட்டிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதை கொஞ்சம் 2 நிமிஷமாவது ஆகும். மெதுவாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா கருவேப்பிலை கையில் நொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலாவை நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ ஊறுகாய் அப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் அதையும் அந்த வெறும் சட்டியில் லைட்டாக வறுத்துட்டு இதோட போட்டு இந்த மசாலா கூட போட்டு அரைங்க. இப்போ தூள் பெருங்காயம் இல்லைன்னா கட்டி பெருங்காயமாக இருந்தால் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுட்ரு மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பெருங்காயத்தை நமக்கு தேவையான அளவு நான் சாதாரணமாக ஒரு சின்ன துண்டாக அதை கட்டி பெருங்காயத்தை துண்டு பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இவ்வளோ பெருங்காயம். இதை அந்த காஞ்ச சட்டியில் அந்த வானலியில் வச்சு இந்த மாதிரி ஒரு நாஷரை வச்சு அழுத்தி கொடுங்க. இல்லை பருப்பு கட்டை இதை வச்சு இப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதை அழுத்திட்டு அதை இலகி போய் அழுத்தி அது வறுப்பட்ட மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஆன பின்னாடி நம்ம இதை எடுத்து அந்த மிக்ஸி ஜார் பவுட்ரு இந்த பாருங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு கூட இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். போட்டு இதை அரைச்சிட்டு இப்போ இது மாங்காய் பெரிய சைஸாக எங்கள் வீட்டுக்காரர் தான் கட் பண்ணார். நிறைய மாங்காய்ங்கிறதுனால என்னால் கட் பண்ண முடியல. அதனால் அவரை கட் பண்ண சொன்னேன். பெரிய துண்டாக கட் பண்ணிட்டார். நமக்கு விருப்பமான சைஸில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். மாங்காயை மொத்தமாக வாங்கி நம்ம கட் பண்ணி அதை நல்லா வெயிலில் காய வச்சு உப்பு போட்டு, ஏற்கனவே நான் மாங்காய் ஊறுகாய் போடுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காய வச்சுட்டு நம்ம உப்பு போட்டு பெரிய ஜாரில் வச்சுக்க வேண்டியதுதான். அப்பப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ எடுத்து 1 மாதம் 2 மாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஊறுகாய் பண்ணுவேன். இந்த பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த பவுட்ரை அதில் கலந்துக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய் கிடைக்கும். நம்ம மொத்தமாக எல்லா ஊறுகாய்க்குமே மசாலா போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோம்னா எண்ணெய் சிக்கடிச்சிடும், மசாலா பழசாகிடும், அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, பழைய ஊறுகாயாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் அப்பப்போ கொஞ்சம் பண்ணி நான் ஜாரில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த மிளகாத்தூள் இதுக்கு தேவையானது. இப்போ இது மீதி இருந்தாலும் இப்போ நமக்கு காரம் தேவைப்படுற அளவுக்கு நல்ல காரம் தான் இது ஆவக்காய் ஊறுகாய் மாதிரி தான் நான் காரம் போட்டிருக்கேன். இந்த காரம் ரொம்ப சூப்பராக காரம். இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனை பாருங்கள், ரொம்பன்னு வருது. இந்த ஊறுகாய் வாசனை இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டு. இது எடுத்து வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நம்ம எண்ணெயை எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் சில பேர் சூட் பண்ணி ஊற்றுவாங்க. ஆவக்காய் ஊறுகாய்க்கு பச்சையாகவே ஊற்றுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் பச்சை எண்ணெயை தான் நல்லெண்ணெய் நான் விடுறேன். நல்லா விட்டு நல்லா கலந்து விட்டு இது வச்சிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி அதில் கடுகு பொரிய விட்டு பெருங்காயம் பொரிய விட்டு தூக்கி ஊற்றுனதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம், அப்படியும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா மட்டும் செஞ்சு வச்சுட்டோம்னா அதாவது மாங்காய், எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், நெல்லிக்காய் எந்த ஊறுகாய் நம்ம போடுறதா இருந்தாலும் உடனே கொஞ்சம் எடுத்து இப்படி இந்த மாதிரி இந்த பவுட்ரு பண்ணி இந்த மசாலா சேர்த்து பண்ணுறப்போ அது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாயாக இருக்கும். இல்லை நீங்கள் மாங்காய் பச்சை மாங்காயை பொடியாக நறுக்கிட்டு அதுக்கு உப்பை போட்டுட்டு அதை குலுக்கி இந்த மசாலாவில் ஒரு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் கடுகு தாளித்து கொட்டி தொட்டுட்டின்னா சூப்பராக உடனடி ஊறுகாய்.
உடனே ரெடிமேட் மாதிரி உடனே ஊறுகாய் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லோரும் செஞ்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ வந்து அது ஜாரில் போட்டு நான் வச்சுக்குவேன். இது சுமாராக 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இது வரும். அப்புறம் இது தீர்ந்ததுக்கப்புறம் நான் ஸ்டாக் வச்சுருக்கேன் அந்த மாங்காயிலேருந்து நான் எடுத்து திரும்ப இதே போல் பண்ணிக்குவேன். பாருங்கள், எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஊறுகாய் மசாலா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் லிங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ. பை.